ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐ எம் ஜியா. டுடே நம்ம சேனலில் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பர்த்டே ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் லைவ் வரும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஒன் ஷாட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறதால நம்மளோட எஃப்எஃப் எல்லாம் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால நான் என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒன் ஷாட் போடுறேன். பிகாஸ் நாளைக்கும் யாருக்கோ பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க. விலவன் அப்படிங்கிற ஒரு நேம் அவங்களுக்கு பர்த்டே. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து பர்த்டே ஒன் ஷாட் போட்டுட்டு இருக்கும்போது எஃப்எஃப் வந்து நான் கவனிக்கவே மாட்டேங்கிறேன். இந்த மந்த் நிறைய ஒன் ஷாட் ஆயிடுச்சுடா. இன்னும் டீப்பாக சொல்ல போனால் பிளேலிஸ்ட்லேயும் ஒன் ஷாட் தான் நிறைய இருக்குது. ஆன்கோயிங் எஃப்எஃப் அந்த அளவுக்கு இல்லை. இதை சொல்கிறதுக்காடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குடா. என்ன அப்படின்னா, நான் இன்னும் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் பிஸி ஆயிருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால ரெகுலரா வீடியோ போட முடியாது. வீக்ஸ் ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் வந்து போடுறேன். சரியா? கண்டிப்பா போடுவேன். ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் கண்டிப்பா போடுவேன். மந்த்லி ஒன்ஸ், அதாவது இப்போ ஜூலை, கம்மிங் ஜூலைலேருந்து சண்டே மட்டும் தான். அதாவது ஃபர்ஸ்ட்டு சண்டே மட்டும் தான் நான் வந்து லைவ் வருவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தென் இதெல்லாமே வந்து ஒரு 1 இயருக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெகுலரா கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேவா? யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. தென் பெரிய குண்டா தூக்கி போடுறது மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரியல. தென் இதுக்கு மேலே வந்து பர்த்டே ஒன் ஷாட் கேட்காதீங்கடா. பிகாஸ் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் எப்படி எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு சண்டே லைவ் வரணும், அதே மாதிரி எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒன் ஷாட் போட்டுடுறேன். அந்த மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து போட்டுடுறேன். யாருமே ப்ளீஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்து ஆன்கோயிங் எஃப்எஃப்ஐயும் கொஞ்சம் பார்க்கணும். எனக்கு வந்து ஐடியா, எஃப்எஃப் ஐடியா, அதாவது ஒன் ஷாட் ஐடியா ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சரியா? ஓகேவா? ஓகேடா. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என் மேலே யாரும் கோபப்படாதீங்க. எல்லாம் என்னோட நிலைமை. ஸோ இதெல்லாமே சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவாடா? ஓகேடா. நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டுடே நம்ம சேனலில் ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நேம் சத்தியமாக தெரியல. லைவில் கேட்டிருந்தீங்க. நான் அவசரமாக எழுதி வச்சுருக்கேன். நேம் எழுதலை. ஸோ சாரி, நேம் மென்ஷன் பண்ணாதுக்காக கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் மேக் ஹாப்பி. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. தென் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களோட லைஃப்பில் நடக்க நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவாடா? ஓகேடா. நம்ம இப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். உங்கள் 2 பேரை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஜங்குக் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். ரொம்ப ஷை கேரக்டர். உங்களுக்கும் ஜங்குக்குக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் ஆயிருச்சு. பட் இது வரைக்கும் ஜேகேவோட ஃபிங்கர் கூட உங்கள் மேலே பட்டது கிடையாது. உங்களை பற்றி சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு போல்டான கேர்ளு. எப்படி வெளியெல்லாம் போனீங்கன்னா, இப்போ ரொம்ப அழகான பசங்கள பார்த்தீங்கன்னா, சைட் அடிக்கிற ஒரு கேரக்டர் உங்களோடது. உங்களுக்கு ஜேகேவ பார்த்த உடனே புடிச்சிருந்திருக்கும். பட் நீங்க நெனச்சிருக்க மாட்டீங்க, ஜேகே இவ்வளவு இன்னசென்ட்டான ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜங்குக்க புடிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா, இப்போ வந்து சத்திய சோதனை அந்த மாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஜேகே கூட. ஸோ ஓகேடா, இவ்வளோ இன்ட்ரோவும் போதும். நம்ம வந்து இனிமே ஸ்டோரிக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்ல எடுத்த உடனே ஜேகே தான். ஒயன் அ என்னோட என்னோட ட்ரெஸ்ஸுங்க, ஷர்ட்டு அயர்ன் பண்ணி வைக்க சொன்னேன்ல. இதோ வந்துட்டேன் ஜங்குக்கா. இந்தா ட்ரெஸ்ஸு. ஆ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வாங்க. ஜேகேவோட ஹேண்ட் உங்களோட ஹேண்ட்ல ஜஸ்ட் லைட்டா தான் டச் ஆகிருக்கும். ஐம் சாரி, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே ஜங்குக்கா. இந்தா. ஆ தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வாங்கிக்குது. ம். இங்கேருந்தே போடுங்க. இல்ல, நீ நீ வெளிய போ. நான் போட்டுட்டு வெளிய வரேன். ஐயோ! ஜேகே, நான் உங்கள புடிச்சு தின்ற மாட்டேன். போடுங்க. அ வேணாம். நீ நீ வெளிய போ. நான் போட்டுட்டு வந்து பார்க்குறேன் உன்ன. ஜங்குக்கா, இல்ல, நீ போ. நான் போட்டுட்டு வரேன். என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வெளிய வரீங்க. அப்ப ஜேகேவும் அப்படியே ஷர்ட், பேண்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா டைனிங் ஹால்ல வந்து உட்காருது. ஸோ நீங்க ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி கொண்டு போய் வைக்கிறீங்க. ஜேகேவே எடுத்து போட்டு சாப்பிட்ரும். ஸோ அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. ம். ஒரு வார்த்தை சொல்றானா பாரு. நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை. எதுவுமே இல்ல. குண்டு வச்சதும் மாடு மாரி அப்படியே எடுத்து சாப்பிடுறது. அப்ப ஜேகே உங்கள பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ண. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க.
ம். அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி அப்படியே பேபி மாதிரி ஸ்பீடா சாப்பிட்டுட்டு, தட்ட அதுவாவே கொண்டு போய் வச்சுட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போகுது. ஸோ நீங்க அப்படியே அந்த மெயின் டோர் கிட்ட போய் சாஞ்சு நின்னுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே ஷூஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிருச்சு. அப்ப நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்ப ஜேகே போயிட்டு சடனா ஸ்பீடா இங்க வருது. என்னாச்சு? ஆ போயிட்டு வரேன். ம். சரி. ஓ! நானும் வேற ஏதோ தர வரான்னு நெனச்சேன். பார்த்தா போயிட்டு வரேன். 3 மாசமா இத தானே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு புதுசா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம்? ஓ! கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல நெனச்சுட்டே தலையில அடிச்சுட்டு வந்து உட்கார்றீங்க சோஃபால. அப்போ உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. இந்த நேரத்துல யார்ரா? ஜிமினா. ஹலோ ஜிமினா. எப்புட்றா இருக்க? ஆ என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? ஏய் இரு. டா என்ன பேசிட்டே இருக்க கால் அட்டன் பண்ணதும்? ஹே ஜிமினா, என் வாழ்க்கை இங்க எப்படியோ போயிட்டு இருக்குடா. சத்தியமா முடியல ஜிமினா. நான் அல்லாத குறை மட்டும்தான்டா. என்னால சத்தியமா முடியலடா. என்னை இங்கேருந்து வந்து கூட்டிட்டு போடா டேய். ஏய் என்னடி ஆச்சு? உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? டேய் நீங்க பாருடா. ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை சுத்தமா வளரலடா. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீயாவது அப்படி இருந்தும் எல்லா பொண்ணுங்களையும் ஃபிளிட் பண்ற பாக்குற. ஆனா என் புருஷன் இருக்கானே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நிறுத்து. இப்ப என்னன்னு மட்டும் சொல்லு. ஜீவனா நீயே சொல்லு. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே நீ. நீயே சொல்லு. ஸ்கூல் டைம் டு காலேஜ் டைம் வரைக்கும் வெளியே ஏதாவது ஒரு பையன் நச்சுன்னு இருந்தா நான் எப்படி பார்ப்பேன்? ஆமாடி திங்கிற மாதிரி பார்ப்பேன். நான்லாம் எத்தனை வாட்டி நினைச்சிருக்கேன் தெரியுமா? நான்லாம் உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருக்கலான்னு. இப்போ எப்படிப்பட்டவன் தலையில என்ன பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க பாத்தியா? நீ தானடி சொன்ன எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பாடியெல்லாம் டாப் டு பாட்டம் செம்மையா இருக்கு, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. சொன்னேன்தான்டா சொன்னேன். பாடிய பார்த்து ஏமாந்துட்டேன்டா. கடவுளே மூஞ்ச முதல்ல கண்ணை திறந்து பார்த்துருக்கணும்டா நானு. தப்பு பண்ணிட்டேன் ஜிமினா, தப்பு பண்ணிட்டேன். ஏய் இப்ப என்ன ஆச்சு? டேய் நான் நினைச்ச அளவுக்கு எல்லாம் இல்லடா. ஃப்ளிட் பண்ணுவான், கொஞ்சுவான், கிஸ் பண்ணுவான், ஏன் அடிக்கடி டச் பண்ணுவான், இப்படி நினைச்சேன்டா. ஆனா 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீயே சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் உட்காந்தாச்சு. பொண்ணு பேசுமா இல்ல பையன் பேசுமா? பையன்தான் ஒரு மாதிரி வளைஞ்சு குலைஞ்சு பேசுவான். நான் அப்படி வளைஞ்சு பேச வேண்டியதா போயிருச்சு. சொன்ன வார்த்தை மேரேஜுக்கு பயங்கர டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போயிருச்சு. பாடியெல்லாம் ஒரே பெயின். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குனதுடா. மறுநாள் காலையில எந்திரிக்கிறான். ஏதோ ஹாஸ்பிட்டல்ல 1 வீக் லீவ் கொடுத்தாங்களாம். அதனால வீட்டுல அப்படியே இருந்துச்சு. எதுக்கு 1 வீக் லீவு கொடுத்தாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு பாவம் தெரியல. அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஐயோ சத்தியமா முடியல ஜிமினா, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போடா. ஏய் இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இல்லடா என்னால முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பழங்கூட இருக்கிறதுக்கு என்னால முடியாதுடா சாமி. நான் கிளம்புறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் அப்படிப்பட்ட ஒரு முடிவை மட்டும் எடுத்துறாதடி. எல்லா பசங்களையும் ஒரு கட்டத்துக்கு மேல இதுல இருந்து மாத்திடலாம். ஏய் என்னடா சொல்ல வர? ஏன் உன் புருஷன் இந்த பிட்டு படம் எல்லாம் பாக்குறது இல்லையா? பிட்டு படமா? டேய் இந்த சாங்ஸ்ல கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும் பாத்தியா? ஆமா. அது வந்தா கூட உடனே மாத்திரும்னா பாத்துக்கோயேன். இதுக்கடையில பிட்டு படம் பாக்குமாக்கோ அந்த குழந்தை. ஷோ முடியலடா. அத அது அது எப்படி சொல்றது? எல்லா கப்பல்ஸும் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது வேணாம். எனக்கு இருக்கிறதே ஒரு குழந்தை தான். நான் அதையே குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா போதும். ஐயோ அப்ப குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லு. ஸ்மினா என் வாய கிளறாத. எனக்கு கோவமா வருது. உங்ககிட்ட சொல்யூஷன் தேடி வந்தா நீ என்னடான்னா என் வாய கிளறிட்டு இருக்கியா? சரி விட்டு தொலை. நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஐடியாவா? என்னது? சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னமோ சொல்லுது. டேய் ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் நீ பக்கத்துல தானே இருப்ப. அத்தனைக்கும் அப்படியே வந்து எதையாவது கேட்டா நீ கொடுக்காம இருந்துருவியா என்ன? அப்படிப்பட்ட பழமா நீ? ஏய் அப்படி இல்லடா. எனக்கு கொடுக்க ஓகே தான். ஆனா அதெல்லாம் அதுக்கு பண்ண தெரியாதே. அது ஒரு குழந்தைடா குழந்தை. ஐயோ இது வேற ஒரு பிரச்சனையா? இப்போ இப்போ அது எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வர? அதான்டா அது எதுவும் தெரியாது.
பாவம்ல, குழந்தைல நம்ம தானே சொல்லி புரிய வைக்கணும். ஐயோ! அலப்பற தாங்க முடியலடி. அப்போ இப்போ சொல்லி புரிய வைக்க போறியா? சொல்லி புரிய வைக்கிற வெங்காயம்லாம் இங்க நடக்காது. நீ சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா, அதுல ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா? சைட் எஃபெக்ட் எல்லாம் எதுவும் இல்லடி. நானே ஒரு 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குடா? எதுக்கு? உன் பொண்டாட்டிகிட்ட சும்மா போய் கேட்டாலே குடுத்துருவாளே! அப்படிப்பட்ட காஜில்ல அவ. ஏய்! அவ ஓவரா சீன் போடுறா தெரியுமா? ஏதோ அவ தான் உலகாளகி மாதிரியும், சிம்ரன் மாதிரியும், நயன்தாரா மாதிரியும் சீன் போடுறா. எனக்கு அதான் கடுப்பாயிருச்சு. அதான் கொஞ்சம் போய் எடுத்துட்டு போட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் எப்பல்லாம் கொஞ்சம் குடைச்சல் குடுக்குறாளோ, அப்பல்லாம் சாப்பிட்டுட்டு போய் பண்ணிடுவேன். ஓ! ஐ சி. ஏய்! அது குடுத்த உடனே எல்லாம் வேலை செய்யாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உன் மேல எதுவும் வராது. என் மேல வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அவரோட பொண்டாட்டி. ஏய்! எனக்கு இன்னொன்னு சொல்லு. அவன் உன்ன புடிச்சு தானே கல்யாணம் பண்ணா? தப்பு. அதான் இல்ல. ஏய்! என்னடி சொல்ற? ம். கல்யாணத்த பத்தி பேசின உடனே பைப்புலகி கை கால்லாம் உதறிடுச்சாம். வீட்ல சொல்லியிருக்காரு, எனக்கு கல்யாணம்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கூட படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வீட்ல என்ன சொல்லியிருக்காங்க? டேய்! நீ படிச்சதெல்லாம் போதும். ஒர்க் பண்ணதெல்லாம் போதும். இது இந்த காசெல்லாம் நம்மளுக்கு போதும். இனிமே உனக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சு, உனக்கு 2 புள்ள குட்டிங்கள பார்த்ததுக்கப்புறம் நாங்க நிம்மதியா கண்ண மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்புறம்? அப்புறம் என்ன? ஒவ்வொரு பொண்ணா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடின பொண்ணுங்க எல்லாம் என்னமோ தெரியல. இவனுக்கு புடிக்கல. ஓ! புடிக்கலையா? ஆ அதுக்கப்புறம் கடைசில வந்து என்ன பார்த்தாங்க. பொண்ணா என்ன பார்த்து இவனுக்கு என்னத்த என்கிட்ட புடிச்சு போச்சுன்னு தெரியல. போய் புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆ அப்புறம்? அப்புறம் என்ன? கல்யாணத்த பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கும் அவனோட பாடிய பார்த்து நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? பேசி பார்த்த கொஞ்ச நாளு. ஆஹா! எந்த ஒரு வெங்காயமும் செட் ஆகல. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிரும்னு சொல்லிட்டு, நானும் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி, போட்டு காட்டிட்டேன். ஆனா, அதுக்கெல்லாம் நைட் ஒரு இது வரும் பாரு. ஆ என்ன? அதான் கொஞ்ச நேரம் ஆனதும் ஷார்ட்டா 2, 3 அதான் அந்த நைட் வியர் இருக்குல்ல? ஆமா. அதுவும் சும்மா சும்மா உள்ள நைட் வியர் இல்லடா. 2 பீஸ் மாதிரி சம்திங் ரொம்ப பாடியெல்லாம் தெரியிற மாதிரி ஆர்டர் பண்ணி போட்டுட்டு போனேன். அதுக்கு உனக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ ரூம்லயே படு. நான் வெளிய படுத்துக்கிறேன். வெதர் எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, பில்லோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளிய போயிரும். கொடுமோயன்! உனக்கு இப்படி ஒரு புருஷனா? அதான்டா எனக்கும் கஷ்டமா இருக்கு. சரி இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த ஐடியா ஓகே தானே? ஓகே தான்டா. நான் எங்க போய் ஆர்டர் பண்றது? ஏய் லூசு மாரி எங்கேயும் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நான் எடுத்துட்டு வரேன். உன்கிட்ட நெறைய இருக்கா இதெல்லாம்? ஆ நெறையலாம் இல்ல. நான் இந்த மாரி பிளேஸஸ்ல எல்லாம் லிங்க் வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு வரேன். நீ எதுவும் வெளிய எங்கேயும் போய் தேடிக்கிட்டு இருக்காத. சரி, சரி. வா, வா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மின்னு கொண்டு வந்து குடுத்துருது. இப்படியே நைட்டும் ஆகுது. ஒரு 7:00 இருக்கும். காலிங் பெல் அடிக்குது. நீங்க அப்படியே போறீங்க. வா ஜங்குக். வந்துட்டியா? என்ன இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு? ஆமா, இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் கம்மி. ஓ! அப்படியா? ம். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே அப்படியே பேபி மாதிரி ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஷூ ரேக்ல வச்சுட்டு, பேக்க உங்ககிட்ட அப்படியே ஸ்கூல் பேபி மாதிரி எடுத்துட்டு வந்து குடுக்குது. ம். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பேபி மாதிரி தலையாட்டிட்டு, ரெஸ்ட் ரூம்குள்ள ஜேகே போறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த பேக் கொண்டு ஷெல்ஃப்ல வச்சுட்டு, கிச்சனுக்கு போறீங்க. ஸோ ஜேகேவும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய வருது. அப்ப நீங்க ஒரு டம்ளர் மில்க் எடுத்து ஜேகே கிட்ட குடுக்குறீங்க. ஆ மில்க்கு எப்பவும் காஃபி தானே குடிப்பேன். பரவால்ல. ஒர்க்குக்கெல்லாம் போறனால உடம்புல புரோட்டீனே இருக்காது. அதான் மில்க் குடிங்க. ஆ சரி. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ்ல 1 ட்ராப் மில்க் கூட இல்லாம அப்படியே ஸ்பீடா குடிக்குது. ம். நல்லா இருக்கு. ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளாஸ கொண்டு போயிட்டு கிச்சன்ல வச்சுட்டு, நீங்களும் வந்து ஹால் சோஃபால உட்கார்றீங்க. ஸோ ஒரு கார்னர்ல ஜங்குக் உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னொரு கார்னர்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ஜேகேவோட உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. ஓ காட்! என்ன ஆச்சு உனக்கு? வெளிய என்ன அவ்வளோ சன்னும் இல்ல. ஏன் ஏன் உனக்கு இப்படி வேர்த்து ஊத்துது? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நெக்கையெல்லாம் ரப் பண்ணிட்டு இருக்க. நீங்க அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆ ஏன்
எனக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு. நான் நான் கொஞ்ச நேரம் ஏசில இருந்துட்டு வரேன். ஆ ஜங்குக் யூ கேரி ஆன். ஆ ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு மாதிரி ரூமுக்கு போயிட்டு, ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும், ஆஹா! நல்லா வேலை செய்யுது போலயே! சரி நம்ம வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ரூமுக்குள்ளாடி போறீங்க. என்னால சுத்தமா முடியல. அப்படியே படுத்துட்டு இருக்கு. ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஏசி 16ல தான் இருக்கு. பட் ஜெக்கியோட பாடியா அப்படியே வேர்த்து ஊத்திட்டே இருக்கு. ரொம்ப ஹேர் எல்லாம் ஒரு மாரி மாஸியா, ஐஸ்லாம் ரெட்டிஷ்ஷா அப்படி என்னமோ மாரி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஜேகே. அப்ப நீங்க அப்படியே உள்ள போறீங்க. "ஜங்குக்கா, என்னால முடியல. இன்னைக்கு இன்னைக்கு ஒன் டே மட்டும் வெளி ஹால் சோஃபால படுக்கிறியா? ஏய் என்னாச்சு? ஆ ஏன் இப்படி? என்ன உடம்பெல்லாம் இப்படி ஹாட்டா இருக்கு? அ இல்ல என்னால முடியல. வலிக்குது, வலிக்குது. ஏய் என்ன 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 வலிக்குது? வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாரி கத்திட்டு இருக்கு. ஐயோ! என்னத்த கொண்டு வந்து குடுத்தான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமா போயிருது. அப்பதான் நீங்க கீழ அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக்கா என்ன வலிக்குதுன்னு சொன்னா தானே தெரியும். எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. நீ நீ ப்ளீஸ் வெளிய வெளிய போவியா? அ ஜங்குக் என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அப்பதானே தெரியும். நீ வெளிய போ. நான் 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 பார்த்துக்கிறேன். ஏய் ஏய் இல்ல இல்ல இல்ல. நான் இங்கேயே இருக்கேன். இங்கேயே இருக்கேன். எங்க பாரு, நீ இங்க இருந்தன்னா ஏதாவது தப்பா நடந்துரும். தப்பா நடந்துருமா? ஆ ஜங்குக் நான் 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 உங்களோட ஒய்ஃப் தான். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப ஜேகேனால சுத்தமா முடியல. அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது ஒரு மாதிரி. வலிக்குது, வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அத எப்படி சொல்றதுன்னும் தெரியல. ஷோ! என்னத்தைய கொண்டு வந்தான்னு தெரியலையே! மாத்தி கீத்தி ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டானா? அ ஜெகி ஒரு நிமிஷம் இங்க இருங்க. நான் நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு வரேன். அஹ், சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப முடியாம சொல்ல, நீங்களும் மொபைல் எடுத்து நீங்க ரெஸ்ட் ரூம் வந்துடுவீங்க. அப்படியே ஜிமினுக்கு கால் பண்ணா, "டேய் ஜிமினா என்னடா கொண்டு வந்த? ஏய் என்னாச்சுடி? ஏய் அவர் என்னமோ வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா." "ஏய் அது ஒண்ணும் இல்லடி." "என்னடா ஒண்ணும் இல்லடி?" "ஏய் ஐஸ் எல்லாம் பயங்கர ரெட்டிஷா இருக்கு. வேர்த்து ஊத்திட்டே இருக்கு." "ஆ கீழ பாத்தியா?" "ஆ அ என்ன சொன்ன?" "கீழ பாத்தியான்னு கேட்டேன்." "ஆ பார்த்தேன். தூக்கிட்டு நிக்குதா?" "ஆ ஆமா." "இன்னர் ஏதாவது டைட்டா போட்டிருப்பான். அத ரிமூவ் பண்ண சொல்லு. அப்போ ஓகே ஆயிரும்." "ஏய் லூசு! ஏய் மெண்டல் மாரி பேசாதடி. அதுக்கு தானே நீயும் ஆசைப்பட்ட. போ போய் பண்ணு. அத விட்டு நீ என்கிட்ட இருந்துட்டு." "டேய் டேய் பைத்தியம் மாரி பேசாதடா. அது பாவம்டா. அது மூஞ்ச அப்படி பார்க்கவே முடியலடா. கஷ்டமா இருக்குடா." "ஏய் லூசு மாரி பேசாதடி. இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு எல்லாம் நடந்து முடியணும். ஆ சீக்கிரம் போ. ஃபோன கட் பண்ணிட்டு போயிர்றி." "ஆ சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃபோன கட் பண்ணிட்டு போறீங்க. அ "ஜங்குக் எதுவும் இல்ல. நான் 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 பண்றதுக்கு நோ சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க?" "அ சொல்ல மாட்டேன். ஆ இருங்க ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜேகேவோட ஷார்ட்ஸ்ல நீங்க கைய வைக்கிறீங்க. அப்ப ஜேகே அப்படியே உங்களோட ஹேண்ட புடிக்குது. "என்ன பண்ண போற?" "அ ஷார்ட்ஸ ரிமூவ் பண்ணிக்கிறேன்." "வேணாம்." "ஏய் ஜங்குக் ஷார்ட்ஸ் ரிமூவ் பண்ணா கொஞ்சம் பெயின் பெயின் க்யூர் ஆகும்." "வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே பாட்டுக்கு அவ்ளோ பெயின்லயும் உங்களோட சேஃப்டி அதான் முக்கியம் அந்த மாரி பேசிட்டு இருக்கு. ஐயோ! இப்படி ஒரு குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டேனே! ஜெகே நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ். அ இது இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சடனா ஒரே இழு தான். அது அப்படியே ரிமூவ் ஆயிருது. "ஏங்க பாரு சொன்னா கேளு. என் நிலைமை சரியில்ல. வெளிய போய் படு." "ஜெகே இத இப்படியே விடக்கூடாது ஜெகே. விட்டா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும்." "இது என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆ எனக்கு இப்படி இருந்ததே இல்ல. அ எனக்கு தெரியல. ஆனா ஆனா நெறைய ஒ பேசி கேட்டுருக்கேன். புக்ஸ்லயும் படிச்சிருக்கேன். இது இப்படியே விட்டா சரியா போகாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நான் நான் என்ன பண்றேனோ அத மட்டும் பண்ண விடுங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே ஜேகேவோட இன்னரையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ இப்போ பெயின் எப்படி இருக்கு?" ஃபைன். கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆ மூச்சு ஏன் அன்ஈவனா வந்துட்டுருக்கு உங்களுக்கு? எனக்கு தெரியல.
எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு இப்படியெல்லாம் இருந்தது கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஐயோ சங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாமல் அப்படியே போயிட்டு லிப் லாக் பண்ணுறீங்க. தள்ளிப்போ, வேணாம். என்ன என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தள்ளிப்போ தள்ளிப்போ. ஜங்குக் இருங்க 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கு. உங்களை பிடிக்கவோ அது எதுவுமே பண்ணலை. அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கு. நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க, கிஸ் பேக் மட்டும் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அது எதுவுமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஜேகேவோட ஹேண்ட் எடுத்து உங்களோட ஹிப்பில் வைக்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு இதெல்லாம் வேணாம் வேணாம் விட. ஏன் ஜங்குக்கா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐ லவ் யூ, பட் இதெல்லாம் வேணாம். இது இது என்னன்னு எனக்கு தெரியாது. எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிட்டு? இது என்ன ஃபீல் எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே ஜங்குக்கா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஹிப்பை மட்டும் பிடிச்சி பயங்கரமாக கடைஞ்சிட்ருக்கு. உங்களோட ஹிப்பில் அப்படியே ரெட்டே ஆயிடுது உங்கள் ஹிப்பு. அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே பெயின் சுத்தமாக தாங்க முடியல உங்களுக்கு. ஜங்குக் இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாரீ தென் உங்களோட ஜாக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே முன்னாடி நேட்டாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக்? இட்ஸ் அவர் நைட். ப்ளீஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு இன்னும் க்யூர் ஆகலையாவா? எதை பற்றி கேட்டுட்ருக்க? இல்லை ஸ்வெட் ஆகுறது? இல்லை எனக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. ஷோ உங்களை தான் தப்பா அதிகமாக ஏதாவது கலந்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ கன்னடத்தில் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ இதெல்லாம் பற்றி யோசிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே மேலே ஓல் ஆகி அப்படியே ஜேகேவோட லிப்ஸை பிடிச்சி பயங்கரமாக பைட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகேனால சுத்தமாக முடியல. அவரை அறியாமே அவரோட ஹேண்ட்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போய் ப்ளே பண்ணுது. ஜங்குக் என்னடி என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் என்னோட பாடியெல்லாம்? ஆமாம் ஜங்குக் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே லைட்டாக மோன் பண்ணிட்டு அவ்வளோ நல்லா இருக்குது ஜங்குக்கு அந்த மார்னிங் சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு. இது புதுசாக இருக்கா? சிக்கி டு யூ லவ் இட் ஜேகே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமாக மூட என்ஹான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக்கோடது. ஸோ அப்படியே நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது ஜங்கு போதும் இன்செர்ட் பண்ணுங்க. என்ன இன்செர்ட்டா? அப்படின்னா என்ன அப்படின்னா? ஜங்குக் யூ ஆர் அ டாக்டர். இது கூட உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எங்கேயோ பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே ரொம்ப ப்ரீத் பண்ணுது. அப்படியே ப்ரீத்தெல்லாம் அன்னீவனாக வந்துட்டுருக்கு. அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவோட போய் பிடிச்சி ரப் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வேற லெவல் ஃபீலாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் விட, அதெல்லாம் தொடாத. How do you feel? It's better அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கு ஜேகே. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இதை வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஜங்குக் ஆர் யூ ரெடி? என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. பிகாஸ் ஜங்குக்கு அவ்வளோ பல்காக இருக்குது. என்னாச்சு? இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆக நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணி ஃபுல்லத்தையும் இன்செர்ட் பண்ணிடுறீங்க. ரொம்ப வலிக்குது ஜேகே. நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து எடுக்க போக
நோ நோ அப்படி மட்டும் பண்ணக்கூடாதா? இது அப்புறம் இது அப்புறம் இப்படியே தான் இருக்கும். எதை எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ட்ராக் அது அப்படியே தான் இருக்கும். வாட் வாட் ட்ராக்? என்ன ட்ராக்கா? சாரி ஜாங்கோக், நான் உங்களுக்கு ட்ராக் ட்ராக் கொடுத்துட்டேன். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? அதை பற்றி இப்போ பேச வேணாம், நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம். அது ஓகே. உனக்கு உனக்கு என்னமோ ரொம்ப பெயின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை, ஐம் ஃபைன், ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஜெக்கேவோட ஹிப்லேயே அப்படியே ரைட் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கே அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே ஜேகேவும் படுத்துட்டு ரொம்ப அப்படியே ப்ளஷரை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்களும் அப்படியே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹே சம்திங் சம்திங் ஏதோ ஒன்று வருது. என்ன? ஏதோ ஏதோ ஒன்று. நான் வெளியே எடுக்கிறேன். ஜங்குக், அது இருக்கணும். புரியல. அது இருக்கணும். அப்பதான் பேபி பேபி அப்பதான் பேபி ப்ரொடியூஸ் ஆகும். ஓ காட், அது அது பேபி எல்லாம் நமக்கு இப்போ எதுக்கு? ஜெகி, மேரேஜ் ஆனால் பின்ன பேபி இல்லாமையா? மேரேஜ் ஆனால் சும்மாவே பேபி வரப்போகுதுடி, இதெல்லாம் எதுக்கு? ஜங்குக், அப்படியெல்லாம் வந்துடாது உடனே எல்லாம். இப்படியெல்லாம் பண்ணாதான் வரும். ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இப்போ தான் அந்த ட்ரக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வருது. ஸோ அப்படியே 2 பேரும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மார்னிங் 4 o'clock வரைக்கும் நடக்குது. அப்படியே நீங்கள் கீழே படுத்திருக்கீங்க இப்போது. ஸோ அவங்க செஸ்ட்டு கிட்ட அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜேகே ஒரு பேபி மாதிரி படுத்துட்டு இருக்கு. ஐ லவ் யூ ஷங்குக், ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜெக்கியோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. யார் இது அந்த நேரத்தில்? ஹலோ சார். ஹலோ, சாரி, நான் இன்னைக்கு லீவ் போடுறேன், வேறு யாரையாவது வச்சுக்கோங்க. ஓகே சார். ஏன் சார், உடம்பு சரியில்லையா? லைட்டாக கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஃபீவர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, நாளைக்கு. ஓகே சார், உடம்ப பார்த்துக்கோங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெக்கி கால் கட் பண்ணிவிட்டு உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்திருக்கீங்க. உங்களோட உடம்புல எல்லாம் அவ்வளவு ரெட் கலர் மார்க் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது. ஸோ ஜேகேக்கு வந்து அந்த ட்ரக்னால பெயினாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே வந்து ஜேகே வந்து நெயில்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக புராண்டி விட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்க்குது கில்ட்டியா. ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்கா? ஐம் சாரிடி, நேற்றுக்கு என்னென்னமோ நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அதான் சொல்லியிருந்தேன்ல, எல்லாம் என்ன தாண்டி சொல்லணும். சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களும் மாதிரி நான் இருந்திருக்கணும். எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி 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 இருந்து 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 இப்போ இப்படி இருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் எல்லா புருஷங்கக்கிட்டேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நீயும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க. என்னால் அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே ஜங்குக். தென் ஹவு டு யூ ஃபீல்? நைட் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பெயின், நிறைய ப்ளஷர். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கிஸ் பண்ணுது ஜேகேவாவே. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஒரு பையனை மாற்றிட்டேன் அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியே நீங்கள் ஜங்குக்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இனிமேல் இந்த பொண்ணை பார்த்தும் கையெல்லாம் உதறாதுல்ல? உதறாது. இவ்வளோதான் ஜேகே லைஃப்னா, இதை பார்த்து அப்படியே பாய்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதா? சரி. இனிமே என் புருஷன் குழந்தை இல்லை, கரெக்டா? அவன் புருஷன் எப்போவுமே நீ குழந்தையா ஆக மாட்டான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஒன் ஷாட் எப்படி நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஓகேடா, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு விஷயம் கன்வே பண்ணிக்கிறேன். இந்த மந்த் பர்த்டே கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒன் ஷாட் போடாததை நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. நான் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ரீசன் எல்லாமே. ஸோ ஓகேவா? ஓகேடா, பாய்.